ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இதான் அத்தி மரம். அத்தி மரம் பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு. ஆனால் காய் பாருங்கள் எவ்வளோ கொத்து கொத்தாக காய்ச்சிருக்குன்னு பாருங்களேன் நீங்களே. சின்ன மரம் தான் இது. எவ்வளோ காய் கொத்து கொத்துன்னு காய்ச்சிருக்கு பாருங்கள். இங்கே பாருங்கள், நீங்களே பாருங்கள். தெரியுதா? பாருங்கள் எவ்வளோ காய் இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள் ஃபுல்லாக காய் தான். இது கொஞ்சம் பழமாக இருக்குது மாதிரி தெரியுது. நீங்களே பாருங்கள், காய் கொத்து கொத்தாக கிடக்குது. இது கொஞ்சம் பழம் பறிச்சிடலாம். பறிச்சாச்சு. பாருங்கள் எவ்வளோ காய் கொத்து கொத்தாக கிடக்கு பாருங்கள். நீங்களே பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். நீங்களே சின்ன மரம் தான் இது. எவ்வளோ பாரி காய் கிடக்கு பாருங்கள். இங்கே ரோட்டு ஓரத்தில் நட்டு வச்சுருக்காங்க அத்தி மரம். தெரியுதா? காய் எவ்வளோ பூ புத்துரு, எவ்வளோ காய் இருக்கணும். மரம் பாருங்கள் எவ்வளோ. மரமே சின்ன ஐட்டம் தான். இதுதான் மரமே. என்னோடய இடுப்புக்கு தான் இருக்கும். ஆனால் காய் பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு. பாருங்கள் அத்தி மரத்து காய் பாருங்கள் அப்படின்னு. ஆனால் சாப்பிட்டா அவ்வளோ நல்லது உடம்புக்கு, அவ்வளோ வலிமை. ஒரு கம்பெனிக்கு வெளியில் தான் இருக்குது. 2 காய் பறிச்சிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் எப்படி வச்சுட்டு வந்தாச்சு. இன்னும் பழுக்கில் கொஞ்சம் பழம் லைட் பழமாக இருக்குது. அமுக்கு நம்ம இருக்குது பாருங்கள். எவ்வளோ அத்தி பழம் கிடக்குது தெரியுமா? நல்ல விட்டமின்ஸ் இந்த பழம். டெய்லி ஒரு பழம் சாப்பிட்டாலே போதும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் பிடிச்சிருந்தா ஈஸ்வர் காரைக்குடின்னு இருக்கோம். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஆதரவுக்கு மிக்க நன்றி.